அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். ஆர்விஎஸ் ரெஜினா சார்பாக இன்றைக்கி என்னன்னா, பேசிக்காக ஒரு கிளாஸில் வந்து டேப்பு எப்படி யூஸ் பண்ணுறது, டெய்லரிங் கிளாஸில் டேப்பு எப்படி யூஸ் பண்ணுறது நிறையா பேர்த்துக்கு அது தெரியல. ஏன்னா எல்லா அளவு ப்ளவுஸவே யூஸ் பண்ணி டேப்பு வச்சு எப்படி அளவு எடுக்கிறது, எந்த மாதிரி பண்ணுறது, இன்ச்சில் எடுக்கணுமா சென்டிமீட்டரில் எடுக்கணுமா, இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இதை நான் விளக்குறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி வந்து இந்த கிளாஸில் வந்து பாருங்கள். இந்த இதிலேருந்து இது வந்து 1 இன்ச், இதிலேருந்து இது வந்து 2 இன்ச்சு. நம்ம வந்து அதாவது அளவு ப்ளவுஸ் எடுக்கையில் வந்து இன்ச்சு கணக்கை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து இதை வந்து இந்த இடத்துல கம்பி இருக்கிறனால விட்டுருங்க. நான் இந்த இடத்துல வந்து இதை வச்சு நான் சொல்லித்தர்றேன். எப்படின்னா, இந்த இடமும் இந்த கோடு வந்து 1/2 இன்ச், இதுலக்கு இடையில இருக்கிறது வந்து 1/4 இன்ச்சு, இது வந்து 3/4 இன்ச்சு. நார்மலாக வந்து 1 இன்ச்சுங்கிறது 1 இன்ச்சுன்னு எழுத தேவையில்லை. இப்படி டபுள் கொட்டேஷன் போட்டால் போதும். 1 இன்ச்சு, 1/4 இன்ச்சு, 1/4, 1/2, 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, இந்த மாதிரி எழுதினாலே போதும். சால சிறந்தது. அதுக்கப்புறம் வந்து 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். இது வந்து நமக்கு அளவெடுக்க நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான், சின்ன சின்ன விஷயங்கள் தான். 100 சென்டிமீட்டர். இந்த சின்ன சின்ன கோடு இருக்குது பார்த்தீங்களா, கீழே பாருங்கள், சின்ன சின்ன கோடு இருக்குது பாருங்கள். இதில் 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அப்போனா என்னது, 50 சென்டிமீட்டர் என்ன வரும், 1/2 மீட்டர். அப்போ 80 பாயிண்ட் வேணும்னா 80 சென்டிமீட்டர். இது வந்து நம்ம பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். இந்த விஷயங்கள்லாம் போய் தான் நம்ம வந்து கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் வந்து ப்ராப்பராக அட்டன் பண்ணனா தான் புரியும். நார்மலாக இன்ச்சை யூஸ் பண்ணோம்னா டேப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, ப்ளவுஸை வச்சே யூஸ் பண்ணி தைக்கிறாங்க, அதில் என்ன கரெக்ஷன் வருது, இதை எப்படி யூஸ் பண்ணால் இந்த ப்ளவுஸை வந்து என்ன கரெக்ஷன் சரி பண்ண முடியும், அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. முடிஞ்ச அளவு வந்து டேப்பு வச்சு அளவெடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து கற்றுக்கிற பழகுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், என்னடா கணக்கு வருது அந்த மாதிரிலாம். ஆனால் போக 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 உங்களுக்கு கஷ்டப்பட்டு கற்றுக்கிற விஷயம்னா நாளைக்கு ஒரு அளவு ப்ளவுஸே இல்லைனாலும் சரி, அளவு சுடிதாரே இல்லைனாலும் கற்றுக்கிற முடியும். ஏன்னா மேக்சிமம் பேருக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ப்ளவுஸோ ப்ராப்பரான ஒரு சுடிதாரோ அமைகிறது இல்லை. அதனால் டேப்பு வச்சு யூஸ் பண்ணி கற்றுக்கிற பாருங்க. தேங்க்யூ கைஸ்.